Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் மினி கேக் தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து பாலோட நல்லா கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது கூட உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துட்டோம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பணியார சட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போதைக்கு ஸ்டவ்வில் வைக்க வேணாம். இதை வந்து நம்ம கீழே வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் எடுத்து எல்லா குழிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ கரெக்டாக பேக் ஆகி வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்கில் மாவு எதுவுமே ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. இதை வந்து குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்மளோட இப்போ இந்த மினி கேக் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட மினி கேக்கை வந்து இப்போ கொஞ்சமாக ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இது மேலே கொஞ்சமாக நம்ம சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மினி சாக்லேட் கேக் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இதை கொடுத்தோன்னா அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.